தேர்தல் முடிவுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. நான் என்னோட சக்தியை மீறி உழைச்சேன். என்னை போன்ற களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னோட சக்தியை மீறி உழைத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் என்ன சொல்றது, ஸ்டாலின் அப்படின்னாலே உழைப்பு 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 அப்படின்னு வந்து கலைஞர் சொல்வார். சோ இனிமே வரக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியல. மற்ற அரசியல்வாதிகளும் இதை ஒரு முன்னுதாரணமா எடுத்துப்பாங்க. அரசியல்வாதிகளோட களப்பணிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கொடுத்த தீர்ப்புல தனிப்பெரும் கட்சி அவர்களோடு ஆட்சி அமைக்க போகும் தாவேகாவுக்கு வாழ்த்துக்கள், தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். முதல் தேர்தலையே ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. 2 பெரிய திராவிட கட்சிகளை வீழ்த்தி, அதுவும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. 2 பேருமே மிகப்பெரிய கூட்டணியோட இருந்தாங்க. இந்த பக்கம் திமுக மிகப்பெரிய கூட்டணி, இந்த பக்கம் அதிமுக மிகப்பெரிய கூட்டணி. அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருந்தது. ஏராளமான வாக்குறுதிகளை 2 பேரும் கொடுத்திருந்தாங்க. நலத்திட்டங்கள் ஏற்கனவே அவங்களோட ஆட்சியில பண்ணியிருக்காங்க. சோ அதெல்லாம் சொல்லி கூட வாக்கு சேகரிச்சாங்க. சோ நிறைய பிளஸ் அவங்க 2 பேருக்குமே இருந்தது. அப்படி இருக்கும்போது தனித்து விடப்பட்ட கட்சியா தாவேகா இருந்தது. பெரிய அளவுல அவங்களுக்கு கூட்டணி அமையல. முதல் தேர்தல் அது. சோசியல் மீடியாவில அதிகமா விமர்சிக்கப்பட்ட கட்சி, கொண்டாடப்பட்ட கட்சியும் கூட தாவேகா. அதனால இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்தது. யாரோட வாக்குகளை பிரிக்க போறாரு அப்படின்னு சொல்லி. சோ திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் 3ஆ பிரியறதுனால திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும், திமுகவை தான் அதிகமா ஸ்கோர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொன்னாங்க. அரசு விமர்சகர்கள் சொன்னாங்க, ஏராளமான பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. நானுமே கூட அதான் நினைச்சேன். ஆனா அவர் வந்து கிட்டத்தட்ட திமுக அதிமுக எல்லாருடைய வாக்குகளுமே விர எடுத்திருக்கிறாரு. பார்க்க போனா கிராமங்கள் வரைக்குமே அவர் ரீச் ஆயிருக்காரு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சிட்டில தான் இவருக்கு வாக்கு போகும், இவருக்கு ஓட் பண்ணுவாங்க. ஆனா கிராமங்கள் அந்த அளவுக்கு விஜய் ரீச் ஆகல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா கிராமங்களுமே விஜய் ரீச் ஆயிருக்காரு. பெரிய அளவுல கேம்பெயின் பண்ணல, பெரிய அளவுல உழைப்பவே அவர் போடல. அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்ல அப்படிங்கறது ஒண்ணு. பெரிய அளவுல உழைப்ப போடல. தொடர்ந்து அவரோட பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு 6-7 இடத்துலதான் அவர் வந்து கேம்பெயின் பண்ணாரு. மத்தவங்க எல்லாரும் அவங்களோட உழைப்ப கொட்டினாங்க. அவருக்கு நேர் எதிராக தான் விஜய் செயல்பட்டாரு கேம்பெயின்ல. வேட்பாளர்களே அவர் பெருசா வந்து அறிமுகப்படுத்தல, அந்த மாதிரிதான் இருந்தாரு. ஒரு சில இடங்கள்லாமே அவர் பேசினாலும் கூட 2-3 நிமிஷம் தான் பேசினாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவரு எப்போதுமே ஒரு விஷயம் சொல்வாரு, மக்களிடம் செல் அப்படின்னு சொல்வாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவை அவர் ஒருவேளை பார்த்திருந்தாரு அப்படின்னா சினிமால முதல்ல நடி, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வா அப்படின்னு கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சினிமா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஆட்டு வச்சிருக்கு, இந்த அளவுக்கு சினிமாவை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க, இந்த அளவுக்கு அது சினிமா அவங்களை கவருது அப்படிங்கறத இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வருது. ஏன்னா என்னதான் மாற்றம் அப்படின்னு சொன்னாலும் கூட விஜய்க்காக தான் ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெளிவா தெரியுது. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சதான் அவங்க வந்து ஓட் பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு அரசியல் தெரியல, குழந்தைங்களுக்கு அரசியல் தெரியல, இருந்தாலும் குழந்தைங்களுக்காக போட்டேன், என்னோட பேரம் பேத்தி கேட்டுச்சு அதுக்காக போட்டேன் அப்படின்னு சொன்னவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சோ அவங்க அப்புறம் சும்மா போட்டேன், நான் போட்டா வந்து விஜய் ஜெயிச்சிருவாரு, அதனால சும்மா போட்டேன், எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சிரும் இல்ல அதிமுக ஜெயிச்சிரும், அதனால விஜய்க்காக சும்மா போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நடுநிலையாளர்களும் ஓட் பண்ணிருக்கிறாங்க. அதனால பெரிய அளவுல விஜய் தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கிறாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு போட்டவங்க கிடையாது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி போட்டவங்க அதுல அதிகம் பேர் இருக்கலாம். அப்படி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னும் அவருக்கு முன்னாடியே வந்தவர்கள் இருக்காங்க, பல வருஷமா போராடக்கூடியவர் இருக்காங்க, நாம் தமிழர் இருக்கு, சீமான் இருக்கிறாரு. சோ இது வந்து முழுக்க முழுக்க விஜய்க்காக போட்ட ஓட்டுதான். அதாவது மாற்றம் அப்படின்னு நினைச்சு போடல. ஏன்னா மாற்றம் சொல்ற அளவுக்கு விஜய் ஒரு மாற்று அரசியலை ஒரு முன்னெடுத்து பேசவே இல்லை.
அவரு பேசின விஷயங்கள் எல்லாமே திமுக திட்டி தான் பேசியிருந்தாரு. இன்னொன்னு அவரோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அதிமுக கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளா தான் இருந்தது. கிட்டத்தட்ட அத முக்கால்வாசி திமுக சொல்லக்கூடிய அதே தேர்தல் வாக்குறுதிகள், அதிமுக சொன்ன அதே ஒரு கடந்த காலங்களில் அவங்க செஞ்ச அதே நலத்திட்டங்கள் தான் அவர் பேர் மாத்தி தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருந்தாரு. சோ இவர் கோட் பண்ணணும், இவர் இந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு, அதனால இவர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாம் சிந்திச்சு நோட் பண்ணல. விஜய் பிடிக்கும், அவரோட சினிமா பிடிக்கும், அவரோட படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் ஓட் பண்ணிருக்காங்க. எது எப்படியோ விஜய்க்கு வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க திமுக அதிமுக அப்படிங்கறதா என்னோட கருத்து. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினும் சரி, உதயநிதியும் சரி, அதே போல திமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட தாவேக்காவினர் குறிப்பா விஜய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நேரடியா அவரோட பேர் சொல்லி எந்த பதிலடியுமே கொடுக்கல. அதுக்கு முக்கியமான காரணம், அப்படி நம்ம விஜய் நம்ம நேரடியா தாக்கணும் அப்படின்னா அவர் வளர்ந்துருவாரு. இப்ப கடந்த காலங்கள்ல எம்ஜிஆர் ரொம்ப பெருசா வளர்ந்தார் அப்படின்னா இப்போ அவரை அவருக்கு நிறைய குடைச்சல் கொடுத்தாங்க, நிறைய தொல்லை கொடுத்தாங்க திமுக ஆட்சியில், அதனாலதான் அவர் வளர்ந்துட்டாரு அப்படி விமர்சனம் பண்றவங்க இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது, அவரை பெரிய ஆக்கிடக்கூடாது, அதனால நம்ம சைலண்டாவே இருக்கிறதா நல்லது அப்படின்னு முடிவெடுத்துதான் கரூர் விஷயமா இருக்கட்டும், பாக்கி எதுவா இருக்கட்டும், திமுக எந்த நேரத்திலுமே தாவேக்காக விமர்சனம் பண்ணவே இல்லை. விஜய் அப்படிங்கிற பேரையே ஸ்டாலின் இது வரைக்கும் உச்சரிக்கவே இல்லை, உதயநிதியும் கூட. சோ அது இவங்க பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு தோணுது. விஜய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, விஜய் திமுக மேல முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏன் ஓட் பண்ணீங்கன்னு கேட்டா விஜய் பிடிக்கும் பெரும்பத்தி சொன்னாங்க, மாற்றமே இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, விஜய் சொன்ன அதே விஷயத்த இவங்க திருப்பியும் சொல்றாங்க. வாரிசு அரசியல சொல்றாங்க, அப்புறம் கஞ்சா அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்படி விஜய் என்னென்ன விஷயம் எல்லாம் அவர் சொல்லியிருந்தாரோ அது எல்லாமே அப்படியே சொல்லியிருக்காங்க. சோ விஜய் சொன்ன எல்லா விஷயமும் அவங்க கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது அப்ப அவரு சொல்ற விஷயங்கள் உண்மையில இங்க என்ன நடக்குது, இங்க இருக்கிற அரசியல் என்ன, விஜயால ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியுமா, விஜய் நாளைக்கே சிஎம் ஆகிறார் அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அவரால் என்ன பண்ண முடியும், அவருக்கு நிர்வாக திறமை இருக்கு, இது போன்ற விஷயங்களெல்லாம் எடுத்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி பேசியிருக்கணும். குறிப்பா திமுக பேசியிருக்கணும். ஏன்னா அவர் திமுக அட்டாக் பண்ணாரு. பரப்புரையில பேசுவாங்க, பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஏன்னா திமுக பேச்சாளர்களுக்கு குறைவில்லை, புள்ளி விவரங்களோட பேசக்கூடியவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. நீங்க அதிமுக எடுத்துட்டா விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்லாம் அப்படி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனா திமுக அப்படி இல்ல, நிறைய பேரு அவங்க கிட்ட நம்மளால பேசி ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு புள்ளி விவரங்களோட டேட்டாக்களோட கடந்த கால அரசியலை தேதி வாரியா குறிப்பிட்டு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த கேம்பெயின்ல கூட எதனால விஜய்க்கு பதிலடி கொடுக்கல, விஜயோட அரசியலை எடுத்து ஏன் மக்கள் கிட்ட போய் சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் விஜய் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப ரீச் ஆயிருக்கு. அதுக்கு இவங்க பதிலடியும் கொடுக்கல அப்படிங்கறதுனால விஜயோட அந்த விமர்சனங்கள் அப்படியே மக்கள் மத்தியில பதிஞ்சிருச்சு. இவங்க வழக்கம் போலவே திமுக அதிமுக இந்த சண்டையில இருந்துட்டாங்க. என்ன சொல்லணும்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியே இவங்க 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்தியாவோட தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அது எடுப்படலையோ இந்த தேர்தல் களத்துல அப்படின்னு தோணுது. ஏன்னா விஜய் இந்த தேர்தலை சந்திக்கிறதுனால இந்த தேர்தலை மக்கள் அவருடைய ரசிகர்கள் ரொம்ப கொண்டாட்டமா பார்த்தாங்க. குறிப்பா மீடியாக்களோட அட்டென்ஷன் விஜய் பக்கம் தான் இருந்தது, முழுக்க மீடியாவோட போக்கஸ் எல்லாமே விஜய் பக்கம் தான் இருந்தது. அப்படிங்கறதுனால நியூஸ் பார்க்காதவங்க கூட பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இது ஒரு திருவிழாவா மக்கள் பார்த்தாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா அப்ப இந்த நேரத்துல என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொன்னது இவங்க மத்தியில எடுபடல. ஏன்னா இவங்க எல்லாருமே விஜய் போக்கஸ் பண்ணியே இருந்திருக்காங்க, விஜய் மட்டுமே கவனிச்சிருக்காங்க, விஜய் நியூஸை மட்டுமே தான் பெரும்பாலும் பார்த்திருக்கிறாங்க. விஜய் என்ன சொல்றாரு, விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னு தான் பார்த்திருக்காங்களே தவிர பாஜக என்ன சொல்லுது, தொகுதி மறுவரையறை வருது அப்படின்னா அதனால அந்த மசோதாவெல்லாம் நமக்கு என்ன பாதிப்பு, இதெல்லாம் பெரிய அளவுல இளைஞர்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பெரிய அளவுல கவனத்துல எடுத்துக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ விமர்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் ஒரு உச்ச நடிகர் வராரு, ஒரு சூப்பர் ஸ்டார்களை ஒருத்தரா இருந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு பெரிய கிரௌட் இருக்கு. கரூர் சம்பவம் பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்துல கூட விஜயம் ஆதரிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு இவர் நமக்கு ஒரு பெரிய
போட்டியா வரலாம், ஒரு பெரிய சவாலா வரலாம் அப்படின்னு நினைச்சு விஜயையும் விஜயோட அரசியலையும் இவங்க விமர்சனம் பண்ணிருக்கணும். அதே போல அதிமுகவும் அவங்க வந்து ஆளுங்கட்சியா வரணும், அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியாவது வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு எடப்பாடி. சோ அவரை பொறுத்த வரைக்கும் இவர் திமுக மட்டும்தான் இவரும் அட்டாக் பண்ணி பேசினார். ஏன்னா திமுக விஜய குறிப்பிடுறதில்ல அப்படிங்கறதுனால இவரும் உதயநிதியை தான் அதிகமா விமர்சனம் பண்ணாரே தவிர விஜய் அதிகமா விமர்சனம் பண்ணவே இல்லை. சோ இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி விமர்சனம் பண்ணதுனால தாவேகா ஸ்கோர் பண்ணிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது இந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது. சோ தாவேகாவோட அரசியல், அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட கேண்டிடேட் எல்லாம் யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் எடுத்து பேசிருக்கணும். அது கொஞ்சம் மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி இருக்கிறேன், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயத்த அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் முக்கியமா அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெயினா இருந்தது. ஏன்னா வாக்களித்தவர்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் சேர்த்தே நான் ஆட்சி நடத்தினேன். அனைத்து மக்களுக்கும் உண்மையா இருந்து நான் என்னோட மனசாட்சி படியே செயல்பட்டேன். நான் என்னோட சக்தியை மீறி உழைச்சேன். என்னை போன்ற களத்தில் உழைத்த என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னோட சக்தியை மீறி உழைத்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் என்ன சொல்றது, ஸ்டாலின் அப்படின்னாலே உழைப்பு 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 அப்படின்னு வந்து கலைஞர் சொல்வார். 13 வயசுல அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பமானது. இப்ப அவருக்கு 75 வயசாயிடுச்சு. சோ இத்தனை வருஷமும் அவர் மக்களோட தான் பயணிக்கிறாரு. திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினே 2 முறை தோத்து போயிருக்கிறாரு. அப்பவும் கூட தொடர்ந்து மக்களை சந்திக்கிறது, மக்களை போய் பாக்குறது, அண்ணா சொன்ன அந்த மக்களிடம் செல் அப்படிங்கறத மனசுல வச்சு தொடர்ந்து திமுக பொறுத்த வரைக்கும் மக்களோட பயணிச்சிருக்கிறாங்க. அதே போலதான் அதிமுகவும். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சும் கூட அவர் மக்களை சந்திக்கிறத நிறுத்தவே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள்ல அரசியல அதிகமான உழைப்பை போட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நபர் ஸ்டாலினா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு இருந்திருக்கு. கொளத்தூர் தொகுதிக்காக அவர் ஏராளமான திட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு. இனிமே கொளத்தூர் தொகுதி மக்கள்கிட்டே நீங்க இப்ப போய் கேட்டீங்கன்னா கொளத்தூருக்காக ஸ்டாலின் நிறையவே செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கொளத்தூர் தொகுதியில போய் கேட்டோம்னா அடிக்கடி வருவாரு, அடிக்கடி பாக்கலாம் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தொகுதிய ரொம்ப கவனிச்சுட்டவர். அவர் சிஎம்ஆ இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, தன்னோட தொகுதிய அந்த அளவுக்கு பார்த்து எல்லா விஷயமும் பண்ணவர். ஆனா வந்து அவருக்கு அவரோட தொகுதி மக்கள் வந்து வாக்களிக்கல அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எப்படி தோத்து போனாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்ல இருந்த தாவேகா வேட்பாளர் அவர் யாருன்னு தெரியுமா, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, அதெல்லாம் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட் போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. என்னதான் திமுக தாவேகா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருந்தாலும் கூட இப்படி ஒரு தோல்வி வரும், ஸ்டாலினே தோத்து போவார், அவரே சட்டமன்றத்துக்கு போக முடியாத ஒரு நிலை வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. இது எப்படியும் திராவிட கட்சிகள் இல்லாம ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்க போகுது. அவங்க மேல நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஒண்ணுதான், அரசியல் அனுபவம் இருக்கணும், நிர்வாக திறன் இருக்கணும். இது இருந்தாதான் ஒரு மாநிலத்தையே நல்ல விதத்துல ஆட்சி பண்ண முடியும். ஏன்னா அப்படி இருக்கிறவங்க மேலேயே 1008 விமர்சனங்கள் இருக்கு அப்படிங்கும் போது அது எதுவுமே தெரியாம ஒருத்தர் வந்து சேர்ல உட்கார்றாரு அப்படின்னா அப்போ அந்த மாநிலம் என்ன ஆகும், மக்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கவலையில தான் நம்ம பேசுறது வழியா வேற எதுவும் கிடையாது. அவர் சொன்னார் இல்லையா, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன், திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருப்பேன், நான் தூய சக்தியா இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அவர் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாரு, எந்த அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்களை செய்யறாரு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் செய்யறாரு, இன்னும் நிறைய சொல்லலாம். பார்க்கலாம் அவரோட ஆட்சி எப்படி இருக்கு, மக்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, இவங்களுக்கு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட் போட்டாங்க இல்லையா, அந்த நம்பிக்கைய அவர் வந்து எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னு பாக்கலாம். இப்படி எல்லாமே அரசியல் அப்படின்ட்டு இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் உடச்சு நிற்கிற மாதிரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு நமக்கு காட்டியிருக்கு. அரசியல்னா அதுக்கு அனுபவம் தேவையில்லை, மக்களோட பயணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகணும், அவ்வளவுதான். அது
எது மூலமாவும் நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா போதும். அப்படி இருந்து நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கும் ஆளுவதற்கான ஒரு தகுதியை மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கறத அந்த அரசியல் காட்டியிருக்கு. நீங்க சினிமாவில ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டால பெரிய நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கலாம். எது எப்படியோ மக்கள் கிட்ட நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. மக்களோடய பயணிக்கணும், மக்களை நேர்ல சந்திக்கணும், ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மக்களை நேரடியா போய் பார்க்கணும், அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. உழைப்பு கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் எல்லாரும் உழைப்பை போய் கொட்டுறாங்க இல்லையா? கேம்பெயினா இருந்தாலும் சரி, மத்த எல்லா டைம்லயுமே சரி, மக்களோட தானே டிராவல் பண்றாங்க இந்த அரசியல்வாதிகள். சோ அது அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ள இருந்துட்டே கூட நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கறத இந்த அரசியல் காட்டியிருக்கு. சோ இனிமே வரக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியல. மற்ற அரசியல்வாதிகளும் இதை ஒரு முன்னுதாரணமா எடுத்துப்பாங்க. சோ மக்களோட டிராவல் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இனிமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சோசியல் மீடியாவுல இருக்கிறது, அது மூலமாவே மக்கள் கிட்ட ரீச் ஆகுறது, அந்த மாதிரி அரசியல்வாதிகளோட களப்பணிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கு.